ரொம்ப நன்றிங்க. பத்துலோ இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடு. அடே உனக்கு எப்பதான் பசிக்காம இருந்திருக்கு? நீ வச்சிருக்கிறது பேரு வயிறு இல்ல பானை. உனக்கு மண்டையில மூளையே கிடையாது. அடே மோட்டோ, கோழியை பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஐடியா இருந்தா எனக்கு சொல்லு. ஏனங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் ஐடியா சொல்றது இல்ல. நீயே ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. அடே இதுல யோசிக்க என்ன இருக்கு? டைரக்டா அட்டாக் பண்ணிர வேண்டியதுதான். இப்படி அடே என்ன போட்டு இது? ஒரு கோழியை பிடிக்க போய் இப்படி குப்புற கவுந்து விழுந்துட்டியே. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. ஏய் அவசரப்படாத, எங்க ஓடாத, சொன்னபடி கேளு. இப்ப பாருங்க. இதுக்கு மேல நீ தப்பிக்க இடமே கிடையாது. ஆஹா, நம்மள அடிக்கிறதுக்கு ஆளுங்களை கூப்பிடுது. அடே அது கத்துனதை நானும் தான் கேட்டேன். ஒரு கோழியால எப்படி குரல் கொடுக்க முடியுது? சூப்பர் சூப்பராய மாதிரி வந்து நிக்குது. வேண்டாம், என்ன விட்டு, தயவு செஞ்சு என்ன விட்டு, பத்துலோ என்ன காப்பாத்து. அடே மோட்டோ, நான் ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கேன். நீ அங்கேயே இருக்காத. உன்னை கொத்தன மாதிரி என்ன கொத்தனா நான் கொத்து பராட்ட ஆயிடுவேன். அதனால ஓடிடுமா. என்னப்பா நீங்க ரெண்டு பேரும் திருட மாதிரி ஓடி வரீங்க? அதாவது நாங்க ஒரு கோழியை பிடிச்சு குருமா பண்ணலான்னு பார்த்தோம். அதோட ஆளு எங்களை துரத்தி பராட்டாவா ஆக்கிருச்சு. என்னோட 20 வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு மேட்டர் நான் கேட்டதே இல்லப்பா. நான் சொல்றேன் கேளுங்க. கோழிய புடிச்சு சாப்பிடறத விட கொஞ்சம் மூளையை உபயோகிச்சு பிசினஸ் பண்ணனா நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாம்ப்பா. அது எப்படி? சீக்கிரமா அந்த யோசனைய சொல்லு. நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். சீக்கிரம் கேளுங்க. முதல்ல 5 கோழிய வாங்குங்க. 5 கோழி 5 முட்டை போடுமா? அந்த 5 முட்டையில இருந்து 5 குஞ்சு வரும். 5 + 5 10, 10 + 10 20, 20 + 20 40, 40 40 80 80 100 அப்படியே பெருகி போய் கோடி கணக்குல ஆயிடும். நிஜமாவே உங்க ஐடியா சூப்பரா இருக்கு. இந்த கண்ணாடி சொல்றத கேட்டு முன்னாடியே யோசிக்காம பண்ணா பின்னாடி ரொம்ப வருத்தப்பட வேண்டி வரும். என்ன சொல்ற? முன்னாடி பின்னாடி கண்ணாடி நீ பேசாம ஏன் பின்னாடியே நீ வாடா. சீக்கிரம் நீங்களும் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க. வாங்க. எப்படி பாக்குறேன் பாரு. அப்படியே முழுங்குற மாதிரி பாக்குறேன் பாரு. முன்ன பின்ன கோழியை பார்த்ததே இல்ல போல இருக்கு. ரொம்ப மோசம். பத்துல இந்த கோழி அடைச்சு 1 மணி நேரம் ஆச்சு. ஆனா இன்னும் ஒரு முட்டை கூட போடவே இல்ல. அடே மோட்டு, கொஞ்சம் பொறுமையா இரு. அவசரப்படாத. எதுக்கு இடத்துல பொசுக்கு பொசுக்கு நீ அவசரப்படுவேன். அவசரத்துல எடுக்கிற எந்த முடியும் சரிப்பட்டு வராதுன்னு உனக்கு தெரியாதா? ஏய் மோட்டு, எனது அருமை நண்பா, என்ன நடக்குதுங்க? பெரிய மண்டையா வாடா. நாங்க கோழியை வாங்கி வச்சிருக்கோம். ஆனா இது வரைக்கும் ஒரு முட்டை கூட போடவே இல்ல. எனது அருமை நண்பா மோட்டு, நான் சொல்றத கேளுப்பா. நான் கண்டுபிடிச்ச இந்த பவுடர் இருக்கு. இத நீ கோழியோட தீவனத்துல கலந்து தொடர்ந்து அதுக்கு வச்சுக்கிட்டே வா. அப்புறம் பாரு முட்டை எப்படி போட போகுதுன்னு. அதுக்கப்புறம் அந்த முட்டையை தினம் எடுக்கிறதுக்கே உனக்கு நேரம் பத்தாது. அப்படியே செய்யற மண்டையா. சீக்கிரமா அந்த மருந்து ஐயா கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்பு. ஐயோ மோட்டு, என்ன வேலை பண்ற? அது ஒரு வேளைக்கு 1 ஸ்பூன், அதுவும் தீவனத்துல தான் கலந்து கொடுக்கணும். இப்படி அள்ளி கொட்டிட்டியப்பா. சீக்கிரமா பணக்காரனா மாறணும்னா கோழிங்க முட்டை போட்டாதான் அது நடக்கும். அதனாலதான் டைரக்டா கொடுத்தேன். என்னடா இப்படி அவசரப்பட்டுட்ட மோட்டு? ஆமா டாக்டர் ஜட்கா இந்த கோழிகளுக்கு அப்படி என்னத்தை தான் கொடுத்து தொலைச்சாரு? என்னோட 20 வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு மேட்டர் பார்த்ததே கிடையாது. அவனுக்கு கீழே விழுந்துட்டானுங்க. இந்த சோடா புட்டிய பாரு. அவனை விடாதீங்க. எப்பா என்ன எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து ஒரு லாங் டிரைவ் போலாம் வாங்க. வேண்டாம் வேண்டாம், எங்க காரை தயவு செஞ்சு எடுத்துட்டு போகாதீங்க. பத்துல சொல்லு. நான் சொல்லவே மாட்டேன். நீ ஏன் பார்த்து தெரிஞ்சுக்க. அங்க பாரு. வேண்டாம் சொன்னா கேளுங்க. அந்த வண்டிக்கு இன்னைக்கு இன்சூரன்ஸ் கூட கட்டல. அடே மோட்டோ, எதையாவது செஞ்சு தொலையண்டா. ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்னடா செய்ய முடியும்? ஒழுங்கா என் பின்னாடியே ஓடி வா. ஐடியா. ஹலோ சிங்கம் சார். என் பேரு சிங்கம்.
இந்த சிங்கம் வச்ச குறியிலிருந்து யாரும் இது வரைக்கும் தப்பிச்சதே இல்ல. அதான் சொல்றல இம்பாசிபிள். சொல்லுங்க 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 சொல்லுங்க, என்ன விஷயம்? அந்த பாக்ஸரோட காரை யாரு திருடிட்டு போனது? நாங்க தான் உங்களுக்கு போன் பண்ணோம். கோழி தீவனத்துக்காக ஏதோ ஒரு மருந்து கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு கோழிங்க எல்லாம் சூப்பர் கோழியா மாதிரி கார் எடுத்துட்டு போயிடுச்சு. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன இளிச்சவாய மாதிரி தெரியுதா? சும்மா தமாஷ் பண்ணி என் நேரத்தை வீணடிக்காதீங்க. சார் வீணடிக்கல சார், அங்க பாருங்க அந்த கார் வருது. உங்க கண்ணால பார்த்து ரசிங்க சார். மாரியோ, நான் பார்த்ததை என்னாலயே நம்ப முடியல. இம்பாசிபிள், இம்பாசிபிள். சீக்கிரம் இடத்தை காலி பண்ணலாம், எல்லாரும் வந்துருங்க. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. இவனுங்களை அடிச்சு போர் அடிச்சிருச்சு. வேற எவனாவது பாட்டாடான்னு பார்க்கலாம் வாங்க. நில்லுங்க. வேகமா போப்பா. சீக்கிரம் போ. அடேங்கப்பா, இந்த கோழிக்கு கூட பெரிய பெரிய பாம்பெல்லாம் வச்சிருக்கு. ஆஹா, முட்டைகள்லாம் வீணா போதே. அடே முட்டையை விடுற, முதல்ல கோழியை பிடிச்சாக்கணும்டா, இல்லனா கார நம்ம கதையை முடிச்சிடுவான். சிங்கத்தோட பைக்கை யாராவது மிஞ்ச முடியுமா? வண்டியை நிறுத்து. இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதான் சொல்றல, இம்பாசிபிள். ஏய் வேண்டாம். அம்மா, திருடு திருடு, அதுங்களை பிடிங்க. திருட்டு பசங்க வண்டி எடுத்துட்டு போறாங்க. போலீஸ். நில்லுங்க நில்லுங்க. நான் பாக்குறது கனவா இல்ல நனவா? இதெல்லாம் பார்க்க கோழிங்க மாதிரியே தெரியல. இதெல்லாம் வியாபாரத்துக்காக வச்சிருக்கேன். தின்னுறாதீங்க, கொடுத்துருங்க. சிங்கம் சார், சிங்கம் சார், என்ன காப்பாத்துங்க. அந்த கோழிங்க பலகாரத்தெல்லாம் சாப்பிட்டுருச்சு. நான் எப்படி உன்னை காப்பாத்த முடியும்? அதுக்கு என் வண்டியை திருடிட்டு வந்திருக்குங்க. நான் யாருக்கிட்ட போய் சொல்றது? அடே மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது செஞ்சு தொலைடா. நான் என்னடா பண்றது? பசி எடுத்தாதான் எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியல. நீ ஏதாவது செஞ்சுக்கோ. ஐடியா. கோழிகளா, இந்த கடையில சமோசா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏய், சமோசால கை வச்சுக்க, அப்புறம் மாறுகால் மாறு கை வாங்கிடுவேன். அங்க இருக்கிற சமோசால எனக்கு தான் சொந்தம். ஏன்னா எனக்கு சமோசானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சமோசா சாப்பிட வந்த என்ன சாச்சிடுச்சுங்க. இதுங்களை ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். பத்துலு, சீக்கிரமா அந்த சமோசாவை எடுத்து என்கிட்ட கொடு. அதை சாப்பிட்டாதான் எனக்கு வீரமே வரும். நல்லா கேட்டுக்கங்க, மோட்டோ உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க சொல்லி இருக்கான். ஐடியா. இப்ப பாரு என்னுடைய திறமைய. மோட்டோ, இந்த பிடிச்சுக்க சமோசா. ஆஹா, சமோசா 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 சமோசா. ஜெஹோ, இப்ப வாங்க. என்னங்க? நமக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஒரே மயக்கமா இருக்கு. இதுதான் நம்மோட உண்மையான சொரூபம். டாக்டரோட மருந்த சாப்பிட்டதால இவ்வளவு நேரம் பெருசா இருந்தோம். என் சமோசாவுக்கு போட்டியா யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கு இதான் நிலைமை. இந்த கோடிங்க ஏன் இவ்வளவு சின்னதா மாறிடுச்சு? என் மருந்தோட வீரியம் இதோட முடிஞ்சு போச்சு. நல்ல வேளை, இத நான் இனி வேற யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன்பா. ஆமா, என்கிட்ட இருந்த மருந்து பூரா காலி ஆயிடுச்சு. என் சக்தியும் காலி ஆயிடுச்சு. ஓடுங்க. ஓடுங்க. பத்து, சீக்கிரம் வா.